திரைப்பட உலகத்தில சில கதைகள் சமுதாயத்தில இருக்கிற பெரிய பெரிய விவாதங்களை ரொம்ப தைரியமா தொட்டு பேசும். அப்படி 1980 வருஷம் ஏப்ரல் மாசம் 11 ரிலீஸ் ஆகி அப்பவே மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் விவாதத்தையும் கிளப்புன ஒரு அருமையான படம்தான் இந்த அவன் அவள் அது. இந்த திரைப்படத்தை ரொம்பவே பிரபலமான இயக்குனர் முக்தா சீனிவாசன் அவங்க இயக்கியிருந்தாங்க. இந்த படத்தோட கதையையும் வசனங்களையும் அந்த காலத்துல குடும்ப கதைகளை ரொம்ப அழகா எழுதுற அவங்க எழுதியிருந்தாங்க. எழுத்தாளர் சிவசங்கரி அவங்க எழுதின ஒரு சிங்கம் முயலாகிறது அப்படிங்கிற அருமையான நாவலை அடிப்படையா வச்சுதான் இந்த படம் உருவானது. இந்த படத்துல சிவகுமார், லட்சுமி, ஸ்ரீபிரியா அப்புறம் தேங்காய் சீனிவாசன் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் ரொம்பவே பிரமாதமா நடிச்சிருந்தாங்க. அந்த காலத்துல இந்திய சமுதாயமே பேச தயங்குன வாடகை தாய், அதாவது வாடகைக்கு குழந்தை பெத்துக்குற ஒரு புதிய மருத்துவ முறையை மையமா வச்சு இந்த படம் உருவானது. இன்னைக்கு நாம இந்த படத்தோட முழு கதை, அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள், அப்புறம் சில குறைபாடுகளை பத்தி ரொம்பவே எளிய பேச்சு வழக்கு தமிழ் மொழியில எந்த ஒரு தலைப்புகளும் இல்லாம முழுமையா பார்க்க போறோம். இந்த கதையோட நாயகன் ராமு, அவரோட மனைவி லாவண்யா, இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே அன்பா இருக்கிற ஒரு தம்பதி. ஆனா இவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய குறையா இருக்கிறது குழந்தை இல்லாததுதான். ரொம்ப நாளா குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில லாவண்யாவுக்கு உடம்புல ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அவங்களோட சினைப்பையை அறுவை சிகிச்சை செஞ்சு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. இதனால லாவண்யாவால இனிமே எப்பவுமே ஒரு குழந்தையை தன் வயித்துல சுமக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கொடூரமான உண்மை அவங்களுக்கு தெரிய வருது. இதை கேட்டு அந்த தம்பதி ரொம்பவே உடைஞ்சு போயிடுறாங்க. ஆனா லாவண்யாவுக்கு எப்படியாவது ஒரு குழந்தையை தன் வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஆசை இருக்கு. இதனால அவங்க ஒரு வாடகை தாயோட உதவியை நாட முடிவு செய்யுறாங்க. அப்படி அவங்களோட வாழ்க்கைக்குள்ள வர்றவங்கதான் மேனகா. லாவண்யா மேனகாவை ஒரு வாடகை தாயா ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. மருத்துவ வசதியோட உதவியால ராமுவோட அணுக்களை மேனகாவோட உடம்புக்குள்ள செலுத்தி அவங்களை கர்ப்பமாக்க வைக்கிறாங்க. ஆனா இந்த முறையில மேனகாவுக்கு தனக்கு பிறக்க போற குழந்தையோட அப்பா யாரு அப்படிங்கிற உண்மை தெரியாது. அதே மாதிரி ராமுவுக்கும் தன் குழந்தையை தன் மனைவிக்காக சுமக்க போற அந்த பெண் யாரு அப்படிங்கிறது தெரியாது. லாவண்யா இந்த விஷயத்தை ரொம்பவே ரகசியமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. குறிப்பா தன் கணவன் ராமுவும் அந்த வாடகை தாய் மேனகாவும் ஒருத்தரையொருத்தர் பார்த்துக்க கூடாது, பேசிக்க கூடாது அப்படின்னு ரொம்பவே கவனமா இருக்காங்க. இதனால மேனகாவை எல்லாரும் பாக்குற மாதிரியான இடங்கள்ல வைக்காம ஒரு தூரமான யாருக்கும் தெரியாத ஒரு தனிமையான வீட்டுல தங்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் லாவண்யாவை முன்ன நின்னு செஞ்சு தர்றாங்க. ஆனா விதி எப்பவுமே நாம நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லையே. ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில ராமுவும் மேனகாவும் தற்செயலா ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. தங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரகசிய பந்தம் தெரியாமலேயே 2 பேரும் சாதாரணமா பழக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒருத்தர் மேல ஒருத்தர் காதல்ல விழுந்துடுறாங்க. ராமு தன்னோட மனைவி லாவண்யாவை ஏமாத்திட்டு மேனகாவோட ரகசியமா பழக ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ளயும் இருக்கிற இந்த தவறான பழக்கம் லாவண்யாவுக்கு தெரிய வருது. தான் ஒரு குழந்தையை தன் வீட்டுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு எடுத்த ஒரு முயற்சி இன்னைக்கு தன் கணவனையே தன்கிட்ட இருந்து பிரிக்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு லாவண்யா ரொம்பவே மனவேதனை அடைஞ்சு விம்மி அழுகுறாங்க. தன் கணவனோட இந்த துரோகத்தை தாங்கிக்க முடியாம லாவண்யா அந்த வீட்டை விட்டு வெளியேறி போயிடுறாங்க. கர்ப்ப காலத்தோட முடிவுல மேனகாவுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் மேனகாவுக்கு தான் செஞ்ச தவறோட தீவிரமும் தான் கலைச்ச குடும்பத்தோட வலியும் புரியுது. அவங்க தன் தவறை உணர்ந்து ராமுவோட வச்சிருந்த அந்த தொடர்பை முழுமையா துண்டிச்சுக்க முடிவு செய்யுறாங்க. தான் பெத்த அந்த குழந்தையை லாவண்யாவுக்காக ஒப்படைச்சுட்டு மேனகா அவங்களோட வாழ்க்கையில இருந்து விலகி போயிடுறாங்க. லாவண்யாவும் ரொம்பவே பெரிய மனசோட தன் கணவன் ராமு செஞ்ச தவற்றை மன்னிச்சு அவரோட சேர்ந்து வாழறதுக்காக திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க. அந்த பச்சிளம் குழந்தையையும் தன் சொந்த குழந்தையா ஏத்திக்கிட்டு அவங்க எல்லாரும் ஒன்னா இணையுறாங்க.
இதோட இந்த திரைப்படம் ரொம்பவே ஒரு அழுத்தமான கதையா நிறைவடையுது. இந்த படத்தோட மெரிட்ஸ், அதாவது நல்ல விஷயங்களை பத்தி நாம பார்க்கணும்னா 1980 வருஷத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு அதிநவீன மருத்துவ முறையான வாடகை தாய் பத்தின விழிப்புணர்வையும் அதோட பின்விளைவுகளையும் ஒரு கதையா சொன்னதுதான் மிகப்பெரிய பலம். எழுத்தாளர் சிவசங்கரியோட அந்த உன்னதமான கதையை இயக்குனர் முக்தா சீனிவாசன் ரொம்பவே நேர்த்தியா திரையில கொண்டு வந்திருக்காரு. படத்தோட வசனங்கள் ரொம்பவே யதார்த்தமா, அதே சமயம் மனித உணர்வுகளை தட்டி எழுப்புற மாதிரி அமைஞ்சிருக்கு. சிவகுமார் ஒரு அன்பான, அதே சமயம் சூழ்நிலையால தடம் மாறுற ஒரு கணவன் கதாபாத்திரத்துல ரொம்பவே அருமையா நடிச்சிருக்காரு. லாவண்யாவா வரலட்சுமி அவங்களோட நடிப்பு படத்தோட மிக முக்கியமான தூண். ஒரு பெண்ணால குழந்தை பெத்துக்க முடியலன்னா அவங்க படுற அவஸ்தையையும், தன் கணவன் வேறொரு பெண்ணோட பழகுறதை அறிஞ்சு அவங்க படுற அந்த வேதனையையும் அவங்க கண்ணுலையே காட்டியிருக்காங்க. மேனகாவா நடிச்ச ஸ்ரீபிரியாவும் சளைக்காம தன்னோட சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த படத்தோட பாடல்களும் பின்னணி இசையும் கதையோட ஓட்டத்துக்கு ரொம்பவே பெரிய பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவங்களோட இசையில வந்த பாடல்கள் எல்லாமே உணர்ச்சிகரமான காட்சிகளுக்கு ரொம்பவே பலம் சேர்த்திருக்கு. விசு அவங்களோட திரைக்கதை வடிவமைப்பு ஒவ்வொரு காட்சியையும் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற விறுவிறுப்போட கொண்டு போகுது. தேங்காய் சீனிவாசன் அவங்களோட நடிப்பு கதையில இருக்கிற அந்த பாரமான சூழ்நிலையை அப்பப்போ கொஞ்சம் குறைச்சு ரசிக்க வைக்குது. ஒரு குடும்பத்துக்குள்ள வர்ற பிரச்சனைகளை எப்படி முதிர்ச்சியான முறையில அணுகணும் அப்படிங்கறதுக்கு இந்த படம் ஒரு நல்ல உதாரணமா இருக்கு. ஆனா இந்த படத்துல சில டிமெரிட்ஸ், அதாவது சில குறைபாடுகளும் இருக்கத்தான் செய்யுது. கதையோட போக்கை நாம உன்னிப்பா கவனிச்சோம்னா, லாவண்யா இவ்வளவு பெரிய ரகசியத்தை வச்சுக்கிட்டு ராமுவும் மேனகாவும் ரொம்ப சுலபமா தற்செயலா சந்திச்சுக்கிற மாதிரி காட்டி இருக்கிறது தர்க்க ரீதியா யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பலவீனமா இருக்கிற மாதிரி தோணும். அதே மாதிரி ஒரு கணவன் தன் மனைவியோட தோழியா இருக்கிற அல்லது அவங்களால அழைத்து வரப்பட்டு ஒரு பெண்ணோட இவ்வளவு சீக்கிரமா காதல்ல விழுந்துடுறாரு அப்படிங்கிறது சில குடும்ப ஆடியன்ஸ்க்கு ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம். படத்தோட இடைவேளைக்கு அப்புறம் வர்ற சில காட்சிகள் ரொம்பவே மெதுவா நகர்ற மாதிரி ஒரு உணர்வை தரும். இன்னைக்கு இருக்கிற வேகமான சினிமாக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த படத்தோட சில உணர்ச்சிகரமான காட்சிகள் கொஞ்சம் நீளமா இழுக்கிற மாதிரி தோணலாம். இருந்தாலும் இந்த சின்ன சின்ன குறைகள் எல்லாமே அந்த காலத்து படங்களுக்கு ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம்தான். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அவள் அது திரைப்படம் தமிழ் சினிமா வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான சமுதாய மாற்றத்தை விரும்பிய ஒரு அருமையான படம். ஒரு குடும்ப உறவுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையையும் தடம் மாறும்போது ஏற்படுற வழியையும் மன்னிப்போட மகத்துவத்தையும் இந்த படம் ரொம்பவே ஆழமா சொல்லி இருக்கு. சிவகுமார், லட்சுமி அப்புறம் ஸ்ரீபிரியா அவங்களோட ரசிகர்களுக்கும் பழைய காலத்து நல்ல கதைகளை விரும்பி பார்க்கிற எல்லாருக்குமே இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த படைப்பாதான் இருக்கும்.